கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபவேளை நிகழ்ச்சியிலே ஈசாக்கின் ஜெபம், பிரேயர் ஆஃப் ஐசக். ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு எவ்விதமாக தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்தான் என்ற காரியத்தை குறித்து நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனம், ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஒட்டகங்கள் வர கண்டான். ஈசாக்கினுடைய பழக்கம் சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணும்படியாக வெளியிலே கடந்து செல்வான். சாயங்கால வேளை மிகவும் அற்புதமான வேலையாக இருக்கும். காலையிலிருந்து வேலை பார்த்து அழுத்து போய் சாயந்தரத்தில் ஒரு நேரத்தை ஒதுக்கி தியானம் செய்யும்படியாக அவன் கடந்து சென்றிருக்கிறான். அந்த விதமான பழக்கம் அவனுக்கு இருந்திருக்கிறது. பொதுவாக எல்லோரும் வேலையை பார்த்து அப்படியே அழுத்து போய் வீட்டுக்கு கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் இவனோ சாயங்கால வேளையிலே தியானம் செய்யும்படியாக கடந்து சென்றிருக்கிறான். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 1வது சங்கீதம் முதல் 3 வசனங்கள், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்வளவு தெளிவாக சங்கீதக்காரன் குறிப்பிட்டிருக்கிறார் என்று பாருங்கள். கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவான். இந்த ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் செய்யும்படியாக போனார். எதை குறித்து தியானம் செய்தான்? தேவனை நோக்கி பார்த்து தேவனுடைய அற்புதமான கிரியைகளை குறித்து தியானம் செய்திருப்பான். முற்பிதாக்களுக்கு தேவன் பேசின வார்த்தைகளை குறித்து தியானம் செய்திருப்பான். ஆக தேவனோடு உறவாடி இருப்பான். அதைத்தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறபடியாக இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு தியானத்திற்கு நேரத்தை நாம் ஒதுக்குகிறோம்? சதா வேலை, காலை எழுந்ததிலிருந்து மாலை வரைக்கும் வேலை வேலை என்று அல்லும் பகலும் வேலை பார்த்து அழுத்து போய் ஓய்வெடுத்து விடுவார்கள். ஆனால் ஈசாக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கியிருந்தான். அன்பானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தியானத்திற்காக ஒரு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். அப்படி
தியானமாக இருக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். எப்போதும் அதற்கு நீர் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அது இலைகள் உதிராது இருக்கிற ஒரு மரத்தை போல அவன் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஈசாக்கு எதெல்லாம் செய்தானோ, கையிட்டு செய்தானோ, அதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் அதை தொடர்வோம் என்றால் நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக அமையும். மோசேக்கு அப்புறமாக யோசுவா என்ற ஒரு அருமையான லீடர் இஸ்ரவேலை வழிநடத்தினான். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்ற ஒரு அறிவுரை அவனுக்கு சொல்லப்பட்டது. நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியவே கூடாது. இன்றைக்கு நாம் இருதயத்திலே வேதத்தை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். 66 புத்தகங்கள் வேதாமத்திலே. அந்த 66 புத்தகங்களே அதிகமான வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்களை நாம் மனப்பாடம் செய்து நம்முடைய இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை குறித்து நாம் இரவும் பகலும் தியானம் செய்ய வேண்டும். அந்த விதமாக நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அவன் தியானம் செய்து கொண்டு வந்தான். யோசுவா அவனுக்கு அந்த விதமாக அறிவுரை சொல்லப்பட்டது. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இந்த விதமாக நீ தியானம் செய்யும் போது உன்னுடைய வழி வாய்க்க பண்ணுவார் கர்த்தர். புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இன்றைக்கு நாம் சண்டே கிளாஸிலே சிறு பிள்ளைகளுக்கு ஏன் கற்றுக் கொடுக்கிறோம்? அவர்கள் புத்திமானாய் வளர வேண்டும். எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும். கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். சபையிலும் சமுதாயத்திலும் நற்பெயர் பெற வேண்டும் என்பதற்காக நாம் உட்கார்ந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து பிள்ளைகளுக்கு நாம் கருத்தாக போதிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸில் அவர்களுக்கு வேதாமத்தினுடைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம். யோசுவாவுக்கு அதே காரியம்தான் அவனுக்கு சொல்லப்பட்டது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் செய்யும்படி கவனமாயிரு. ஒரு எழுத்தின் உறுப்பை கூட மாற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இன்னைக்கு வேதாமத்தை பிரித்து போதிக்கவும் அதில் உள்ளவைகளை நீக்கவும் சேர்க்கவும் அநேகர் பிரயாசம் கொள்ளுகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமும் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கலும் இந்த வானம் பூமி ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். எனவே அவைகளை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். அதை குறித்து இரவும் பகலும் நாம் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது. அதை அவன் செய்தபடினாலே கர்த்தருடைய சமூகம் அவனுக்கு முன்னாக கடந்து சென்றது. மோசேயை போல ஒரு சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு லீடராக அவன் செயல்பட்டான். மேலும் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். 105வது சங்கீதம் 2வது வசனம், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். இன்னைக்கு நாம் சபையிலே வாய் வழியாக தேவனை நாம் பாடி துதிக்கிறோம். இருதயத்திலிருந்து பாட வேண்டும், பக்தியுடனே பாட வேண்டும். அன்றைக்கு அவர்கள் பாடினார்கள், தாவீது பாடினார். இருதயத்திலிருந்து நாம் பாடும்போது அது பிதாவாகிய தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். எத்தனையோ அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார்.
இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அணி அணியாய் புறப்பட பண்ணினார். 40 ஆண்டுகள் போஷித்தார். சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவர்களை வழிநடத்தினார். சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு வழிவிட்டது. மாபெரும் அற்புதம். யோசுவாவின் காலத்திலே யோர்தான் நதியை கடந்தார்கள். அதுவும் மாபெரும் அற்புதம். மன்னாவினாலே போஷிக்கப்பட்டார்கள். இவைகள்லாம் நாம் தியானித்து பேச வேண்டும். பிள்ளைகளோடு பேச வேண்டும், வாலிபர்களோடு கூட பேச வேண்டும், சபையிலே நாம் பேச வேண்டும். இப்படியாக நாம் தியானம் செய்ய வேண்டும். இந்த தியானம் ஈசாக்கின் இடத்துல இருந்தது. இன்றைக்கு நம்ம இடத்துல அதை காணப்பட வேண்டும். சங்கீதக்காரனும் அதை குறித்து வலியுறுத்துகிறார். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தை வச்சிருக்கிறார். அந்த புஸ்தகத்திலே பயந்தவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை கவனித்து கேட்கிறார். அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகமானது அங்கே இருக்கிறது. நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். டெய்லி இந்த வேலையானது நடந்து கொண்டு வருகிறது. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆகிறது. அன்பானவர்களே, நீங்கள் தியானம் செய்யும்படியாக முயற்சி எடுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். நாம் தேவனை ஆராதனை செய்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை தோறும். இடைப்பட்ட நாட்களிலே வேதாகம பாடசாலை நடத்துகிறோம், பைபிள் ஸ்டடி ப்ரோக்ராம். இன்னும் மற்ற நாட்களிலே ஒவ்வொரு சபையும் சில ப்ரோக்ராம் வைத்திருப்பார்கள். அதெல்லாம் சிறப்பானது தான். ஆனால் நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தியானம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். தானியேலை போல நாம் சில வேளைகளை நாம் ஒதுக்கி நாம் ஜெபம் செய்ய வேண்டும். தானியேல் 3 வேளையும் அவர் ஜெபம் செய்து கொண்டு வந்தார். நாம் அதை காட்டிலும் கூடுதலாக நேரங்களை ஒதுக்கி நாம் ஜெபம் பண்ணலாம். ஈசாக்கை போல சாயங்கால வேளையிலே தியானம் செய்யும்படியாக கடந்து சொல்லலாம். சற்று வீட்டை விட்டு கொஞ்சம் தூரமாக போகும்போது நாம் தேவனோடு பேசுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. தயவுசெய்து உங்களுடைய செல்போனை எடுத்துக்கொண்டு தியானம் செய்யும்படியாக போகாதீர்கள். ஏனென்றால் செல்போனில் உங்களுக்கு ஃபோன் வந்து கொண்டே இருக்கும். அது தியானத்திற்கு தடையாக இருக்கும். உலகத்தை எல்லாம் விட்டுட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒலிவமலைக்கு அதிகமாக ஜெபம் பண்ணும்படியாக கடந்து சென்றார். சீசர்களை அழைத்து கொண்டு சென்றார். சீசர்களை விட்டு சற்று கல்லேறி தூரம் சென்று அங்கே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார் பிதாவை நோக்கி. அவர் தேவனுடைய உன்னதமான குமாரன் இருந்தபோதும் அவர் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறார். உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று அதிகமாக ஜெபித்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த விதமாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது காரியமாக ஈசாக்கை குறித்து நாம் படிக்கும்போது தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய மனைவிக்காக ஜெபம் பண்ணுகிறீர்களா? எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிக்காக ஜெபம் பண்ண மறந்து விடுவார்கள். மனைவிக்காக அவன் ஜெபம் பண்ணினான் ஈசாக்கு. அவன் இடத்துல அந்த ஒரு பழக்கம் இருந்தது. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 21வது வசனம், மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். எத்தனை முறை ஜெபித்திருப்பான் அதை பற்றி நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் தன்னுடைய மனைவிக்காக அவன் ஜெபம் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறிந்தார். அவன் மனைவி ரெபக்காள் கற்பந்தரித்தாள். Isaac entreated the Lord for his wife because he was barren, and the Lord was entreated of him, and
ரெபெக்கா his wife conceived. அவள் கற்பந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அன்பானவர்களே, அவனுடைய ஜெபம் வீணாய் போகவில்லை. அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஐசக்கினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் அற்புதத்தை செய்தார் அவருடைய வாழ்க்கையிலே. மலடியாக இருந்த அவள் பிள்ளைத்தாட்சியாக மாற்றினார். எவ்வளவு தூரம் அவர்கள் வேதனை கொண்டிருப்பார்கள். அந்த வேதனையிலிருந்து விடுதலை ஆனார்கள். அதற்கு மூல காரணம் ஈசாக்கு ஜெபம் பண்ணினார், மனைவிக்காக ஜெபம் பண்ணினார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த குறைபாடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நீங்களும் கர்த்தரை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். ஈசாக்குக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார். அந்த முழு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு கூட கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே அதே போல சகரியா, தேவ சமூகத்திலே ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு வந்த அந்த சகரியா வேண்டுதல் கேட்கப்பட்டது. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. யோவான் என்று பெயரிடும்படியாக சொன்னார். அவனுடைய வேண்டுதலை கேட்டார். ஒரு தேவ தூதன் சகரியாவை நோக்கி பயப்படாதே என்று அவனுக்கு தரிசனம் காண்பித்தார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். சகரியா எலிசபெத்துக்காக ஜெபித்திருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பேர் முதல் கொண்டு சொல்லிட்டார் தேவதூதன். எவ்வளவு சந்தோஷமான ஒரு செய்தி. சகரியாவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. எப்படி ஈசாக்கினுடைய ஜெபம் கேட்கப்பட்டதோ அதே போல புதிய ஏற்பாட்டிலே நாம் வரும்போது சகரியாவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று நாம் அறிகிறோம். அன்பானவர்களே, கர்த்தரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் அதற்கு செவி கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் தேவனுக்கு நேராக விண்ணப்பத்தை ஏறெடுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். Submitting yourselves one to another in the fear of God. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும். இதில் நான் பெரியாளு நீ பெரியாளு என்று கணவன் மனைவி போட்டி போடுவார்கள் என்றால் அங்கே கீழ்ப்படிதல் இல்லாமல் போய்விடும். பிரிவினைக்கு இடம் உண்டாகும். தெய்வ பயம் இருக்க வேண்டும். அங்கே முதலாவது ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இருப்பார்கள் என்றால் அவர்கள் ஒரு ஈசாக்கின் குடும்பத்தோட இணைக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. சகரியாவின் குடும்பத்தோடு இணைக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. சகரியா எலிசபெத் எப்படி இருந்தாங்க? ஈசாக்கின் குடும்பம் எப்படியாக இருந்தாங்க? அந்த மாதிரியாக நாம் ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தை கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே பவுல் நல்ல ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறார் எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். கணவன் மனைவி இருவரும். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல தன் சொந்த புருஷனுக்கு மனைவியானவள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதே போல கிறிஸ்து சபையை நேசிப்பதை போல கணவனும் தன் மனைவியை நேசிக்க வேண்டும். அந்த உறவிற்கு ஒப்பிட்டு அங்கே பேசப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஈசாக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே தேவனை தொழுது கொண்டான். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு
அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். He built an altar there and called upon the name of the Lord. ஒரு பலிபீடத்தை அவன் கட்டுகிறான். தேவனை தொழுது கொள்வதற்காக அவன் பலிபீடத்தை ஏற்படுத்தினான். இன்றைக்கு நம்ம ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடுவீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் பலிபீடம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அன்றைய காலகட்டத்திலே ஈசாக்கு பலிபீடம் கட்டினார். எதற்காக? பலி செலுத்தும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக அதை செய்தான். அங்கே தன்னுடைய கூடாரத்தையும் போட்டான். அங்கே ஒரு துறவையை வெட்டினான். அநேக ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைத்தது. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். அவன் விதைக்கும் போது கர்த்தருடைய கரம் இருந்தபடினாலே அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றான். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12-15 வசனங்கள். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணிலே நிரப்பி போட்டார்கள். எல்லாத்தையும் அவங்க நிரப்பி போட்டாங்க. பொறாமையினால அதை செய்தாங்க. ஆனால் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை ஜனங்கள் பார்த்து பொறாமை கொள்வார்கள். இவர்களெல்லாம் பாருங்க, சும்மா இருந்தாங்க, இன்னைக்கு இந்த அளவுக்கு வசதியாக இருக்கிறார்கள். தேவன் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அதனால் அவர்கள் பொறாமை கொள்ளத்தான் செய்வாங்க. அவன் வெட்டின துறவையெல்லாம் மண்ணாலை போட்டு நிரப்பி போட்டார்கள். அவன் வாக்குவாதம் செய்யலை. இந்த துறவு தங்களுடையது என்று அவர்கள் சொன்னாங்க. அதை விட்டுட்டு வேறொரு துறவை அவன் போய் தோண்டினான் என்று பார்க்கிறோம். தேவன் எங்கெல்லாம் அவன் கடந்து சென்று துறவுகளை தோண்டுகிறானோ அங்கெல்லாம் தண்ணி வர ஆரம்பித்தது. அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இயேசுவின் இடத்துல நாம் போகும்போது அவர் ஜீவ தண்ணீர் ஊற்றை நமக்கு கொடுக்க இருந்திருக்கிறார். ஜீவ தண்ணீரை கொடுப்பார். அந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகமே உண்டாகாது. அப்படிப்பட்ட தண்ணீரை அவர் ஒருத்தர் தான் வச்சிருக்கிறார். அவர் தான் கொடுக்க முடியும். ஆக கர்த்தரை பின்பற்றக்கூடிய ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாய் ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து மண்ணிலே நிரப்பி போட்டார்கள். அது ஆபிரகாமின் நாட்களிலே வெட்டின துறவுகள். அந்த துறவுகளை மூடி போட்டார்கள். இன்றைக்கு அதே காரியத்தை தான் எதிராளிகள் செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் கலங்க வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஈசாக்கோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கொலோசியர் 3:17 நாம் வாசிக்கிறோம், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இந்த ஒரு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். எதை செய்தாலும் சரி, அதை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்யுங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு மேகசின் துவங்கியிருக்கோம். 1992 அதை துவங்கினோம், ஆகஸ்ட் மாதம். அதற்கு என்ன பேர் என்று கேட்டிங்கன்னா வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் வசனம். பைபிளில் உள்ளபடியாக அந்த பெயரை அதற்கு நாங்கள் இட்டோம். அது இயேசுவினுடைய நாமத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த பெயரை நாங்கள் வச்சோம். நாம் எதை செய்தாலும் சரி, அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்.
பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தாலும் சரி, பைபிள் இருந்து பெயர் வைங்க, அது ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு ஒரு சிலர் சினிமா ஸ்டார்ஸுடைய பேர் தான் வைக்கிறதுக்கு ரொம்ப விரும்புகிறாங்க. ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடிய பெயர்களை நாம் வைக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள், அந்த பெயர்களை திரும்ப 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 வைக்கிறாங்க. ஏன் அப்படி வைத்தார்கள்? அது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கும். எனவே நீங்கள் எதை செய்தாலும் அதை இயேசுவின் நாமத்தினாலே செய்யுங்க. அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்க. நாம் ஜெபம் கூட இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே என்று ஜெபம் பண்ணுகிறோம். அவரை தான் நம்ம முன்னாடி வைக்கிறோம். எல்லாவற்றிலுமே நமக்கு முன்னாடி அவர் தான் நம்முடைய மீட்பர், நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவர், நம்மை நித்தியத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர். அவராலே என்று வேறொரு நாமம் இந்த உலகத்தில் கட்டளையிடப்படவில்லை. ஆக அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளுங்கள். யாத்திராகமம் 3:6 நாம் வாசிக்கிறோம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகி உங்கள் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். நம்முடைய முற்பிதாக்களுக்கு தேவன் தரிசனமாகும் போது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அறிமுகமானார். இன்றைக்கு நமக்கும் அந்த விதமாகத்தான் அறிமுகமாகிறார். அவருடைய குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பெற்றிருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அவருடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். அவர் மூலமாக அறிந்து கொள்கிறோம். மோசேயினுடைய காலங்களிலே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அறிமுகமானார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நமக்கு நினைப்பூட்டுகிறார். மத்தேயு 8:11 அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்திருப்பார்கள். அநேகர் வந்து பந்திருப்பாங்களாம். அவங்களோடு கூட நாமும் அவர்களோடு கூட பந்திருக்க வேண்டும். அந்த பந்தியில முக்கியமாக பேரை மென்ஷன் பண்றார் பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த பேர் ஆபிரகாம் துவங்கி சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. அவர்கள் பிதாவாகிய தேவனை ஆராதனை செய்தார்கள். அந்த ஒரே தேவனை. ஆபிரகாம் எந்த தேவனை வழிபட்டாரோ அதே தேவனை ஈசாக்கு வழிபட்டார். ஈசாக்கு எந்த தேவனை வழிபட்டாரோ அதே தேவனை யாக்கோபு வழிபட்டார். அப்போ இவங்க மூவருமே ஒரே ஒரு தேவனையே வழிபட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அவரையே நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி நாம் பற்றி கொள்ளும்போது அவர்களோடு கூட பந்து இருப்பார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். எல்லாரும் ஒரு நாளிலே கூட்டப்படுவார்கள் நித்திய ராஜ்யத்திலே. அங்கே ஆபிரகாம் இருப்பார், ஈசாக்கு இருப்பார், யாக்கோபு இருப்பார். அவர்களோடு கூட நாமும் பந்து இருப்பது எத்தனை ஆசீர்வாதமான காரியம். அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஈசாக்கை போல தியானம் செய்ய வேண்டும். ஈசாக்கை போல உங்களுடைய மனைவிக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஈசாக்கை போல கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து உங்கள் வீடை கட்ட வேண்டும், விவசாயத்தை செய்ய வேண்டும். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஈசாக்கை போல நாங்கள் தியானம் செய்யவும், எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணவும், குறிப்பாக எங்களுடைய நீர் கொடுத்திருக்கிறதான மனைவிக்காக ஜெபம் பண்ணவும், நல்ல ஆலோசனை இதன் மூலமாக நீர் கொடுத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குறைபாடோடு இருக்கிறதான அருமையான குடும்பங்கள் அந்த குறை நீங்கி ஈசாக்கு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதைப் போல, சகரியாவின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதைப் போல அருமையான தம்பதிகள் உடைய சமூகத்தில் குழந்தைகளை பெற்று அவர்கள் இந்த உலகத்திலே சாட்சியோடு வாழ அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய்
எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென்.